நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக 85 புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கான ஓய்வூதியத்தை இழந்துள்ளனர். ஓய்வூதியம் பெறுவதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் 5 ஆண்டு பதவிக்காலத்தை முழுமையாக முடிக்க வேண்டும். 9வது நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முடிவடைய இருந்த போதும் அதனை நேற்று முன்தினம் ஜனாதிபதி கலைத்து உத்தரவிட்டார். ஓய்வூதியத்தை இழந்த 85 உறுப்பினர்களில் பலர் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1977ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஓய்வூதிய சட்டத்தின் விதிகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஓய்வூதியம் பெற உரிமையுடையவர்கள். 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அவரது சம்பளத்தில் 1/3 பங்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும். 10 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அவரது சம்பளத்தில் 2/3 பங்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். எவ்வாறாயினும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் இதர சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன.